இது இப்படி தான் அப்படின்னு நீங்களே நிர்ணயிச்சுக்கிட்டு உங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வட்டத்தை உடச்சி வெளியில் வாங்க. இயற்கை நிகழ்வுகளை அப்படியே முழுமையாக ஏற்றுக்குங்க. நீங்கள் எதையுமே பிரிக்காதீங்க. இது ஆன்மீகம், இது லௌகீகம், இது உலகம் சார்ந்த வாழ்க்கை, இது இறைவனை அடையக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு எதையுமே பிரிக்காதீங்க. இது எல்லாத்தையும் பிரிக்கிறது நீங்கள் தான். இறைவன்கிட்ட எந்த பிரிவினையும் இல்லை, இறைவன்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா பிரச்சனையும் உங்ககிட்ட தான். இங்கே ஆன்மீகம் வேறு இல்லை, உலகம் வேறு இல்லை. இந்த பிரபஞ்சமே ஆன்மீக பூமி தான். ஆன்மீகம் இல்லாத இடமே இல்லை. அதாவது அந்த இறைசக்தி இல்லாத இடமே இல்லை. அந்த இறைசக்தியின் ஒரு துளியாக தான் நீங்களே இருக்கீங்க. அதனால் எல்லாத்தையும் பிரிக்காதீங்க. அதாவது பிரிக்கிறது எது? உங்களோட அறிவு தான். பற்று வச்சுருக்கிறது எது? உங்களுடைய மனசு தான். இந்த பற்றையும் இந்த பிரிக்கிற அறிவையும் நீங்கள் தூக்கி சுமந்துக்கிட்டு எங்கே போனாலும் நீங்கள் அந்த இறைநிலையை அடைய போகிறதில்ல. அதுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே அந்த பற்று வச்சுருக்க மனதையும் அந்த பிரித்து வச்சுருக்க அறிவையும் கடந்து இருங்க. அப்போ இருக்கிற இடத்துலையே அடைஞ்சிட போகிறீங்க.